الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد بن عبد الله وعلى آله وصحبه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد. அன்பான கண்ணியமான உலமாக்களே, மாணவ நண்பர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த அமர்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய மேலான பொருத்தத்துக்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி அருள வேண்டும். எங்களுடைய என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய இலக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை அடைவதுதான். எனவே அந்த இலக்கிலே நாங்கள் மிகவும் குறியாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நோக்கங்கள் பிழைத்து விடக்கூடாது. நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், ஏற்பாடுகள் செய்கிறோம், இல்மை படிக்கிறோம், படித்து கொடுக்குகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம். என்ன செய்தாலும் அனைத்தினுடைய காயா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது தான். எனவே அல்லாஹ் தஆலா அப்படியான இஹ்லாஸை எங்களுக்கு தந்தருள்வானாக. இந்த நிகழ்வையும் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குரியதாக ஆக்கி வைப்பானா. சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், தன்சிலுர் ரஹ்மா இந்த திக்ரி சாலிஹீன், சாலிஹானவர்களை பற்றிய பிரஸ்தாபம் நடக்குகின்ற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருளப்படுகிறது, இறங்குகிறது என்று சொல்கிறார். ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல் ஹிகாயாத் ஐ ஹிகாயாத்து சாலிஹீன் ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ், இறை நேசர்களுடைய நிகழ்வுகள் அது கதைகள் அல்ல, சும்மா ஏதோ சம்பவங்கள் அல்ல, அவை இறைவனை நோக்கிய பயணித்தவர்களின் அற்புதமான பயண பாதை. வத்தபி சபீல மன் அனாப இலைஹி, இவர்கள் இறைவனை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி பயணித்தார்களோ அந்த பாதையை பின்துயருங்கள். எனவே ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ், ஹிகாயாத்து சாலிஹீன், அவற்றிலே அற்புதமான தர்பியா மறைந்திருக்கிறது, இல்முக்கு தேவையான வழிகாட்டல்கள் இருக்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான ஆதாபுகள் இருக்குகிறது, பண்பாடுகள் மறைந்திருக்கிறது, இரையச்சம் எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் அதிலே மறைந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு 2 நாள் நாங்கள் ஒரு 10 தலைப்பை எடுத்து பேசினாலும் அது பேசி முடிக்க முடியாத ஒரு கடல் அவர்களுடைய வாழ்க்கை. எனவே என்னுடைய தலைப்பு ஃபிக்ஹுஹு வஜ்திஹாதுஹு. அல் இமாமு ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா ஃபிக்ஹுஹு வஜ்திஹாதுஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களையும் அவர்களுடைய ஃபிக்ஹ் என்னும் இஜ்திஹாத் ஆய்வு, சட்டக்கலை ஆய்வு, அவர்களுடைய ஆய்வு திறன், இவற்றை மையப்படுத்தி நாங்கள் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அது சம்பந்தமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தலைப்பு. அதனுடைய தம்ஹீதாக இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்ற அற்புதமான ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் தலைப்புக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஹாஃபித் இமாம் அப்துர் ரஹ்மான் அல் மஹ்தி ரஹிமஹுல்லா இவர்கள் முஹத்திஸாக இருந்தார்கள். கான முஹத்திஸன் வ ஃபகீஹன். அவர்கள் இமாம் ஷாஃபி இடத்திலே சில கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விக்கு பதிலாக எழுதிய பதில் கடிதம் தான் அர் ரிசாலா. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுடைய அர் ரிசாலா என்ற நூல், அர் ரிசாலா கடிதம். என்ன கடிதம்? அப்துர் ரஹ்மான் அல் மஹ்தி ரஹிமஹுல்லாவுக்கு எழுதிய பதில் கடிதம். அந்த கடிதம் அவர்களுக்கு போய் சேருகிறது. அது இன்று நூலாக உலகத்துக்கு ஒரு அற்புதமான உசூலுல் ஃபிக்ஹுடைய சட்டக்கலையுடைய அடிப்படைகளை வகுக்குகின்ற அஸ்திவாரமாக ஆக்கப்பட்ட அந்த ரிசாலா அப்துர் ரஹ்மான் இப்னுல் மஹ்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், லம்மா நதர்து ரிசாலத லிஷாஃபிஈ, இமாம் ஷாஃபியுடைய ரிசாலாவை பார்த்ததும் அத்ஹலத்னி, அந்த ரிசாலா என்னை திகைக்க வைத்து விட்டது, நான் திகைத்து போனேன். லிஅன்னனி ரஅய்து கலாம ரஜுலின் ஆகிலின் ஃபஸீஹின் நாஸிஹின், அதிலே இருந்த பேச்சு ஒரு சாதாரண ஒரு ஆலிமுடைய பேச்சு அல்ல,
ஆக்கில் ஃபசீஹ் நாசிஹ் ஃபஇன்னி லஉக்ஸிரு துஆஅ லஹு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வமா ظننtu அன் அல்லாஹ் خلق مثل هذا الرجل. இவரை போன்ற ஒரு அற்புதமான ஒருவரை அல்லாஹ் வேறு எங்கேயும் யாரையும் படைத்திருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. இவரை போன்ற ஒரு மனிதரை அல்லாஹ் படைத்திருப்பான் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இமாம் அபு ஜுர்ஆ அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் பெரும் முஹத்தீஸ்களில் உள்ளவர்கள், இமாம் புகாரியுடைய அசாத்திதாக்களுடைய பட்டியலில் உள்ளவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மா அஅலமு அஹதன் அஅஸம மின்னத்தன் அலா அஹ்லில் இஸ்லாமி மின ஷாஃபிஈ. மா அஅலமு அஹதன் அஅஸம மின்னத்தன் அலா அஹ்லில் இஸ்லாமி மின ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். இஸ்லாம் உடையவர்கள் முஸ்லிம்கள் மீது இமாம் ஷாஃபி அவர்களுக்கு முஸ்லிம்கள் கடமைப்பட்டதை போன்று வேறு எவருக்கும் கடமைப்பட்டதாக நான் அறியவில்லை. அவர்களுக்கு எவ்வளவு இமாம் ஷாஃபியுடைய உபகாரம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பேருபகாரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பேருபகாரம் யாராலும் நடக்கவில்லை. எனவே முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு கடமைப்பட்டதை போன்று வேறு எவருக்கும் கடமைப்பட்டதாக நான் அறியவில்லை என்று சொல்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வலவுல ஷாஃபிஈ மா அரஃப்னா ஃபிக்ஹல் ஹதீஸ். இமாம் ஷாஃபிஈ அவர்கள் மாத்திரம் இல்லையானால் நாங்கள் ஃபிக்ஹுல் ஹதீஸ், ஹதீஸினுடைய ஃபிக்ஹை, இல்முல் ஹதீஸ் என்பது வேறு, ஃபிக்ஹுல் ஹதீஸ் என்பது வேறு. ஹதீஸிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் ஒன்று இருக்கிறதா இல்லையா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது சஹீஹா லஈஃபா என்பது ரிவாயத்தன் தெரிந்து கொள்வது இல்முல் ஹதீஸ். திராயத்தன் அந்த ஹதீஸில் என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து என்ன சட்டம் புலன்படுகிறது, இந்த ஹதீஸை எந்த ஹதீஸோடு ஒப்பீடு செய்யலாம், இந்த ஹதீஸை எதை விட முற்படுத்தலாம், இந்த ஹதீஸ் எதன் காரணமாக இது காஸ் ஆகிறது என்ற அந்த ஃபிக்ஹுல் ஹதீஸ் இமாம் ஷாஃபிஈ அவர்கள் இல்லையானால் நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். வகானல் ஃபிக்ஹு குஃப்லன் அலா அஹ்லிஹி. இந்த சட்டக்கலை மக்ஃபூல் பூட்டிடப்பட்டு தாளிடப்பட்டு இருந்தது. ஹத்தா ஃபதஹஹுல்லாஹு பிஷாஃபிஈ. அல்லாஹ் தஆலா இமாம் ஷாஃபிஈ அவர்களை கொண்டு அந்த ஃபிக்ஹுடைய ஊற்றுடைய கதவை திறந்து விட்டான் என்று சொல்கிறார். இவர்கள் சொல்பவர்கள் எல்லாம் பெரும் பெரும் அறிஞர்கள். மாணிக்க கல் வியாபாரிக்கு தான் தெரியும் கல்லுடைய பெருமதி. எனவே இந்த இமாம்கள் சொல்லுகிறார்கள் இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி. இமாம் ஜாஹில் சொல்லுகிறார், அவர் மிகப்பெரிய ஒரு பலீக் மினல் புலகா வல் ஃபுஸஹா, பலாகாவுல அவருடைய கலாம் ஹுஜ்ஜா. அவர் சொல்லுகிறார்கள், நதர்து ஃபீ கலாமி ஹாஉலாஇ நபகா ஃபலம் அர அஹ்ஸன தஅலீஃபன் மினல் முத்தலிபி கஅன்ன லிசானஹு யன்சுரு துர். இமாம் ஷாஃபியுடைய பேச்சை நான் பார்த்தால் அவருடைய நாவிலிருந்து முத்துக்கள் பரவுவது, முத்துக்கள் சிதறுவதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இறுதியாக இஸ்ஹாக் இப்னு ராஹவை, இமாம் ஷாஃபி அவர்களுடைய அறிவை அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களுக்கு, குறிப்பாக பக்தாதில் இருந்த அறிஞர்களுக்கு அறிமுகப்படுத்தியதில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுக்கு லஹு தௌருன் கபீர், மிக பெரும் பங்களிப்பு இருந்தது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்ஹாக் இப்னு ராஹவை முஹத்திஸ் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்த போது சொன்னார்கள், ஃபகால தஆல உரீக ரஜுலன் லம்ம ரத் ஐனாக மிஸ்லஹு. வாருங்கள், உங்களோட கண் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு ஆளை கண்டே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஃபஅரானிய ஷாஃபிஈய, இமாம் ஷாஃபியை எனக்கு காட்டினார். அஹ்மத் இப்னு ஹம்பல் யாருக்கு காட்டுறாங்க? இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹிமஹுல்லாவுக்கு காட்டுறாங்க. இமாம் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, قال فتناظرنا في الحديث. இமாம் ஷாஃபியோடு ஃபன்னுல் ஹதீஸிலே நாங்கள் விவாதம் செய்து விவாதித்தோம். ஃபலம் அர அஅலம மின்ஹு, அவர்களை விட ஹதீஸிலே ஆழமான யாரையும் நாங்கள் பார்க்கவில்லை. சும்ம தனாதர்னா ஃபில் ஃபிக்ஹ், சட்டக்கலையில் அவர்களோடு விவாதம் செய்தோம். ஃபலம் அர அஃப்கஹ மின்ஹு, அவர்களை விட சட்டத்துறையில் நிபுணராக யாரையும் நாங்கள் காணவில்லை. சும்ம தனாதர்னா ஃபில் குர்ஆன்,
குர்ஆனுடைய அறிவிலே, கிராத்திலே, தஃப்சீரிலே நாங்கள் அவர்களோடு விவாதம் செய்தோம். ஃபலம் அர அக்ர மின்ஹு, அவர்களை விட கிராத்துடைய குர்ஆனுடைய இல்மிலே ஆழமானவர்களாக நான் யாரையும் பார்க்கவில்லை. சும்ம தனாதர்னா ஃபில் லுகா, லுகாவுடைய விஷயத்திலே அவர்களுடன் கதைத்து பார்த்தால் ஃபவஜத்துஹு பைத்தல் லுகா, லுகாவுடைய வீடாகவே, லுகாவே அவருக்குள்ளால தான் இருக்குது. பைத்தல் லுகா சும்ம ஃபவஜத்துஹு பைத்தல் லுகா, லுகாவுடைய இல்லமாக, லுகாவுடைய இருப்பிடமாக அவர் இருக்கிறார். முழு ஒட்டுமொத்த லுகாவும் அவருக்குள்ளே தான் புகுந்திருப்பது போன்று ஆச்சரியமாக அவர்களை வர்ணிக்கிறார்கள். வமா ரஅத் ஐனாய மிஸ்லஹு கத்து, இதுவெல்லாம் அந்த இமாம்களுக்கு இருந்த தூய்மை, மன தூய்மையினுடைய அடையாளம். அவர்கள் இஹ்லாஸ் உடையவர்கள். அவர்கள் அந்த காலத்தில் இருந்த, அந்த சமகாலத்தில் இருந்தவர்களை எப்படியெல்லாம் புகழ்ந்து பாராட்டி அவர்களுடைய அறிவு ஞானத்தை உயர்த்தி பேசுகிறார்கள். ஃபதுல் இப்னு இஸ்ஹாக் அல் பக்தாதி இவர்களும் பெரும் முஹத்திஸாக இருந்தவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களிடமிருந்து ஹதீஸ் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஜமீலாகவும் சதீக்காகவும் இருந்த அதே நேரத்தில் அவர்களுக்கு ஷேக்காகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவஜத்து அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த ஷாபின் அராபியின் வலைஹி தியாபுன் மஸ்பூகத்துன் வஅலா ரஅஸிஹி ஜும்மத்துன், சொல்கிறார்கள் நானும் அஹ்மத் இப்னு ஹம்பலும் மக்காவுக்கு சென்றோம். மக்காவுக்கு சென்றால் அதிகாலையில் அஹ்மத் இப்னு ஹம்பல் எனக்கு முன்பாகவே எழுந்து சென்று விட்டார். போய் இரவிலே தங்கி ஓய்வெடுத்தோம். காலையிலே அஹ்மத் இப்னு ஹம்பலை காணவில்லை, அவர் எழுந்து சென்று விட்டார். அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் தேடி பார்த்ததில் நான் ஒவ்வொரு ஹல்கத்தன் குந்து அதூரு ஹல்கத்தன் பாத ஹல்கா, ஒவ்வொரு இல்முடைய சபையாக பார்த்ததில் எங்கேயும் காணவில்லை. இறுதியாக இந்த ஷாபின் அராபியின் ஒரு இளம் வாலிபருடைய சபையிலே போய் அஹ்மத் இப்னு ஹம்பல் போய் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தேன். சொல்கிறார்கள், நான் மக்களை, அங்கு இருந்த சபையில் இருந்தவர்களை நெரிசலாக இருந்தது, நான் பிளந்து கொண்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே போய் சொன்னேன், யா அபா அப்துல்லா தரக்த இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா போன்ற பெரும் அறிஞர்களை விட்டுவிட்டு இந்த ஷாபு வாலிபரிடத்திலே உட்கார்ந்திருக்கிறீரே என்று இந்த ஃபதுல் இஸ்ஹாக் அல் பக்தாதி ரஹிமஹுல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்துல கேட்ட போது இமாம் அஹ்மது சொன்னார்கள், ஃபகால லி உஸ்குத், அமைதியாக இரு, ஃபைன் ஃபாத்தக ஹதீஸுன் பி உலுவின் தஜிதுஹு பி நுசூலின், ஒரு ஹதீஸ் சுஃபியான் இப்னு உயைனாவிடம் ஆலியான சனதுடன் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அவருடைய மாணவர்களிடத்துல நாசிலான சாஃபிலான சனதோட ஒரு வாசித்தா கூட அந்த ஹதீஸ் அப்படியே மனப்பாடமாக்கப்பட்டிருக்கும், யாரிடமாவது கிடைத்துவிடும். ஆனால் சொன்னார்கள், அந்த ஹதீஸ் ஒரு உயர்ந்த சனதுடன் கிடைக்காமல் கொஞ்சம் ஒரு நாசிலான சனதுடன் கிடைத்தாலும் லா யதுர்ருக ஃபீ தீனிக வலா ஃபீ அக்லிக, உங்களோட மார்க்கத்திலேயோ அறிவிலேயோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் வைன் ஃபாத்தக அம்ரு ஹாதல் ஃபதா, இந்த வாலிபருடைய அம்ரு ஹாதல் ஃபதா யக்லுஹு வ ஃபஹ்முஹு, இந்த வாலிபருடைய அக்ல் ஃபஹம் விளக்கம் உனக்கு தப்பினா அகாஃபு அல்லா தஜிதஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அந்த விளக்கத்தை வேற யார்ட்டையும் நீ அடைய முடியாதுன்னு சொன்னாங்க. மா ரஅய்து அஹதன் அஃப்கஹ ஃபீ கிதாபில்லா மின் ஹாதல் ஃபதல் குரைஷி, இந்த குரைஷி வாலிபரை விட அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தவராக நான் யாரையுமே பார்க்கவில்லை என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா ஃபதுல் இப்னு இஸ்ஹாக் அல் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அறிவு மேதையாக, அறிஞர்களால், பெரும்பெரும் இமாம்களால் அவர்கள் இவ்வளவு போற்றப்படுகின்ற அளவுக்கு ஒரு அறிவு கடலாக, அறிவு மேதையாக இருந்ததற்கு காரணம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த எல்லா அறிவு சில்சிலாக்களுடைய அறிவையும் ஒன்று சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுத்தான். அவர்கள் அந்த காலத்தில் இருந்த முஜ்தஹிதுகள், முஹத்திஸுகளுடைய, முஃபஸ்ஸிர்களுடைய எல்லா உலூமையும் ஒன்று சேர்த்த ஒரே இடத்தில் அவைகள் ஒன்று சேர்ந்த ஒரு ஜாமியான ஒரு ஷக்ஸாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய ஃபிக்ஹ நாங்க விளங்க கொஞ்சம் ஒரு வரலாற்று பார்வை, ஒரு வரலாற்று பின்னணியில இமாம் ஷாஃபியை நாங்கள் புரிஞ்சாதான் அவர்களுடைய ஃபிக்ஹ் எவ்வளவு ஆழமானது என்பதை புரிய முடியும். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
காலத்துக்கு பிறகு, வஹீனுடைய இன்கிதாவுக்கு பிறகு சஹாபாக்கள் வந்தஷரு ஃபில் ஆலம் வந்தஷரத்தில் உலூம் பிஇன்திஷாரிஹிம் ஃபில் ஆலம் பிதவஸ்ஸுஇஹிம் ஃபில் ஆலம் ஃபில் அம்சார். அவர்கள் பல நகரங்கள் பட்டினங்களுக்கு பிரிந்து கலைந்து போனார்கள் சஹாபாக்கள். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் இருந்த இல்ம், அவர்களிடம் இருந்து சுமந்த அந்த சஹாபாக்கள் எங்க பிரிஞ்சு போனாங்களோ அந்த உலூம் அவ்வாறு முழு உலகத்திலும் பிரிந்து சிதறி இருந்தது. அப்படி பார்க்கையில் பிரதானமான 3 துறைகள், குர்ஆன் வ தஃப்சீர் வ உலூமுஹு, ஹதீஸ் வ உலூமுஹு, ஃபிக்ஹ் வ இஜ்திஹாதுஹு, இந்த 3 துறையும் 3 இடங்களில் காலிபாக மிகைத்திருந்தது. மக்கமா நகரை எடுத்துக்கொண்டால் அங்கே அறிவின் தந்தையாக இருந்த ரயீசுல் முஃபஸ்ஸிரீனாக இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மக்காவில் இருந்தார்கள். எனவே குர்ஆனோடு தொடர்பான தஃப்சீருடைய அறிவு ஒட்டுமொத்தமாக மக்காவிலே, அது அந்த மக்காவுடைய அறிஞர்களிடம் குர்ஆனுடைய அறிவு காலிபாக இருந்தது. இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லா, முஜாஹித் ரஹிமஹுல்லா, கதாதா ரஹிமஹுல்லா, அத்தா இப்னு அபி ரபாஹ், இவர்கள் எல்லோருமே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர்கள், மக்காவில் இருந்தவர்கள். இந்த உலூம் மக்காவிலே பாதுகாக்கப்படுகிறது. குர்ஆனுடைய தஃப்சீருடைய அறிவு, கிராத்துடைய அறிவு மக்காவுல காலிபாக இருந்துச்சு. மதீனாவை எடுத்துக்கொண்டா அங்க ரயீசுல் முஹத்திஸீன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலேயே இருந்தார்கள். அவர்களுடைய இறுதி வஃபாத் வரையும் மதீனாவிலே இருந்தார்கள். அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 59 மதீனாவிலே தான் அவர்கள் இருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த போன்ற முஹத்திஸுகள், ஹதீஸ் துறையிலே வல்லுநர்களாக இருந்த சஹாபா பெருமக்களில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் மதீனாவிலே இருந்தார்கள். எனவே மதீனாவாசிகளிடம் இல்முல் ஹதீஸ் காலிபாக இருந்தது. அந்த ஹதீஸுடைய துறை அங்கே இருந்தது. இராக்கை எடுத்துக்கொண்டால் பிற்காலத்தில் எப்போது அது தலைநகரமாக மாறிய பிறகு, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தலைநகரத்தை நோக்கி வந்தபோது அல் மசாயிலுல் முஸ்தஜத்தா, நவீன மசலாக்கள், நவீன ஃபத்வாக்களுக்குரிய தேவைகள் வந்தது. எனவே ஹதீஸினுடைய லாகிரை வைத்து அவர்கள் தீர்ப்பு செய்யாமல் இஜ்திஹாதுடைய அடிப்படையில் ஆய்வு கண்ணோட்டத்தோடு குர்ஆனை சுன்னாவை நோக்கி அணுகி பல சட்டங்களை ஆய்வு ரீதியாக எடுக்க வேண்டிய பெரிய ஒரு ஆய்வு துறையிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இராக் வாசிகள் இருந்தார்கள். அங்கே இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவு ஞானத்தை சுமந்த ஒரு சில்சிலா அங்கே இருந்தது. எனவே இந்த 3 குர்ஆனுடைய அறிவு ஞானத்தை இமாம் ஷாஃபியுடைய ஆரம்பம் மக்காவிலே 5 வயதிலே அவர்கள் முதலாவது இல்மை குர்ஆனை படிக்குகின்ற உஸ்தாத் இஸ்மாயில் இப்னு ஷேக் இஸ்மாயில் இப்னு அப்துல்லா அல் மக்ஸூமி அவர்களுடைய வஃபாத் 190 அவர்களிடம்தான் 5 வயதிலே இல்மை குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கே இமாம் இஸ்மாயில் இப்னு அப்துல்லா அல் மக்ஸூமி அவர்கள் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, குர்ராவு சபா 7 காரிகளுடைய பிரசித்தி பெற்ற ஒரு காரியான இப்னு கஸீர் அல் மக்கி, இப்னு கஸீர் அல் முஃபஸ்ஸிர் அவர்கள் அல்ல, இப்னு கஸீர் அல் மக்கி என்பவர்கள் அவர்களை விட முந்தியவர்கள் காலத்தினால் அவர்கள் கிராத்தில் குர்ராவு சபாவில் உள்ளவர்கள். குர்ராவு சபாவில் உள்ள 7 காரிகளில் ஒருவருடைய மாணவர் தான் இஸ்மாயில் அப்துல்லா அல் மக்ஸூமி அல் குஸ்தந்தூனி ரஹிமஹுல்லா. அவர்களிடத்தில் குர்ஆனை மட்டும் மனப்பாடமாக்கவில்லை, கிராத்தினுடைய துறைகளையும் சேர்த்தே அவர்கள் மனப்பாடமாக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று ஹுதைல் கிளையாரிடமிருந்து லுகா அரபு மொழியிலே மிகவும் பாண்டித்துவம் பெற்றவர்கள் இமாம் அஸ்மாஇ போன்ற இமாமுல் லுகாவெல்லாம் இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள். கானல் அஸ்மாஇயு யுஸஹிஹு அஷ்ஆரஹு அல ஷாஃபிஇ. இப்னு கல்லிகான் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மா ஜலாலத்தி கத்ரிஹி ஃபில் லுகா, இமாம் அஸ்மாஇ போன்றவர்களுடைய மிக பெரும் லுகாவிலே அரபித்துவத்திலே பாண்டித்துவம் பெற்ற அறிஞர்கள் எல்லாம் இமாம் ஷாஃபி இடத்துல அவர்கள் தன்னுடைய லுகாவை அஷ்ஆர்களை சரிபார்த்து தஸ்ஹீஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இமாம் ஷாஃபிக்கு மக்காவில் இருந்த அந்த அறிவையும் கொடுத்தான். நாங்கள் இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அறிவுலகமாக பார்க்கப்பட்டது 2 பகுதி.
ஒன்று அஹ்லுல் ஹிஜாஸ், மற்றது அஹ்லுல் இராக். அறிவு உலகமாக இரண்டு, அறிவுலகத்துக்கு ஜனாஹானில் ஆலமில் இல்மி என்று சொல்வார்கள். இரண்டு ரெக்கைகள், அறிவுலகத்துக்கு இரண்டு ரெக்கைகள். இந்த ரெண்டு ரெக்கைகள் மூலமாக தான் அறிவு பறந்தது என்றெல்லாம் முஅர்ரிഖுகள் தாரீഖு தஷ்ரீஇல் இஸ்லாமி, இஸ்லாமிய சட்டவாக்க துறையை வர்ணிக்குகின்ற போது அவ்வாறு சொல்வார்கள். ஒன்று அஹ்லுல் இராக், இராக்குடையவர்கள். மற்றது அஹ்லுல் ஹதீஸ், அஹ்லுல் ஹிஜாஸ், ஹிஜாஸுடையவர்கள். ஹிஜாஸுடையவர்களுக்கு பேர் சொல்வார்கள் அஹ்லுல் ஹதீஸ், அவர்கள் ஹதீஸுடையவர்கள் என்று. இராக்குடைய அறிஞர்களுக்கு சொல்வார்கள் அஸ்ஹாபுர் ரஇ, அஹ்லுர் ரஇ என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அஹ்லுல் ஹதீஸ் அல்லது அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்று ஹிஜாஸ் பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்வார்கள். மக்கா, மதீனா இவங்களிடத்தில் ஹதீஸ் காலிபாக இருக்கும். இங்கே இராக்குடையவர்களுக்கு அஹ்லுல் இராக்குக்கு அஹ்லுர் ரஇ, அஸ்ஹாபுர் ரஇ என்று சொல்வார்கள். ரஇ என்றால் அபிப்பிராயம் என்ற அர்த்தம் அல்ல, ரஇ என்றால் இஜ்திஹாதுடைய அர்த்தம். அஸ்ஹாபுர் ரஇ என்றால் அஸ்ஹாபுல் இஜ்திஹாத், ஆய்வு திறன் கொண்டவர்கள். அதற்கு அர்த்தம் இதுவல்ல ஹிஜாஸுடையவர்கள் இஜ்திஹாது செய்யவே இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அவர்களும் இஜ்திஹாது செய்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் லாஹிரு நஸ்ஸை எடுப்பது காலிபாக இருந்தது. இங்கே அஹ்லுல் ரஇ, அஸ்ஹாபுர் ரஇ, இராக்குடையவர்களிடத்தில் ஹதீஸே இருக்கவில்லை, வெறும் ஆய்வு செய்தார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் ஹதீஸையும் குர்ஆனையும் வைத்துதான் ஆய்வு செய்தார்கள். ஆனால் இங்கே இருந்தவர்களிடத்தில் ஒரு சட்டத்தை, ஒரு ஹதீஸிலிருந்து ஆய்வு கண்ணோட்டத்தோடு இல்லத்துல் ஹதீஸை வைத்து அந்த சட்டத்தை எடுக்குகின்ற ஆய்வு கண்ணோட்டம் அவர்களுடைய ஆய்விலே மிகைத்திருந்தது. எனவே அவர்களுக்கு அஸ்ஹாபுர் ரஇ என்றும் இவர்களுக்கு அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ரெண்டு ஆய்வு முறைகளுக்கு மத்தியில தவஸ்ஸத பைனஹுமா வ ஜமஅல் பஹ்ரைன், இந்த ரெண்டு சமுத்திரங்களையும் அவர்கள் ஒன்று சேர்த்து இந்த ரெண்டுக்கு நடுவிலே கஅதல் கவாயித வ அஸ்ஸலல் உசூல, கவாயிதுகளை அமைத்து உசூல்களை, ஆய்வுக்கான அடிப்படையான சில அடிப்படைகளை நிர்ணயித்து தீர்மானித்து இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்தார்கள். எனவே இமாம் ஷாஃபிக்கு வரலாற்றில் ஒரு பட்ட பேர், ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது. என்னது? மஜ்மஉல் பஹ்ரைன். மஜ்மஉல் பஹ்ரைன், இரண்டு கடல்களை, இரண்டு சமுத்திரங்களை ஒன்று சேர்த்தார்கள் என்று. என்ன இரண்டு சமுத்திரம்? பஹ்ருல் ஹிஜாஸ், பஹ்ருல் இராக். இந்த ரெண்டு சமுத்திரத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு மாமேதை என்ற பெயர் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், சற்று இன்னும் விரிவாக நாங்கள் வரலாற்றை நோக்கும்போது இமாம் ஷாஃபிஈ மஜ்மஉல் பஹ்ரைன் அல்ல, மஜ்மஉல் பிஹார், பல சமுத்திரங்களை ஒன்று சேர்த்த ஒரு மாமேதை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்த பிரிந்த அந்த அறிவு ஞானங்கள் சஹாபாக்களினூடாக 7 பிரதேசங்களில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. 7 சில்சிலா என்று சொல்வார்கள். சில்சிலா அல் இல்மியா அல் மக்கியா, இது ஒரு சில்சிலா. சில்சிலா அல் இல்மியா அல் மதனியா, மதீனாவுடைய உலூம். சில்சிலா அல் இல்மியா அஷ் ஷாமியா, மூன்றாவது ஷாமுடைய பகுதியிலே சஹாபாக்கள் இருந்த அவங்களுடைய உலூம் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. சில்சிலா அல் இல்மியா அல் இராக்கியா, சில்சிலா அல் இல்மியா அல் இராக்கியா, இராக்கினுடைய அறிவு ஞானம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. அது அல்லாம சில்சிலா அல் இல்மியா அல் யமனியா, யமன்ல அபு மூஸா அஷாரி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்ச காலம் இருந்தார்கள், மாணவர்கள் அவர்கள் உருவானார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரதி, அவங்க யமன்லயே இருந்தாங்க. இந்த மாதிரியான சஹாபாக்களுடைய உலூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் இருந்து அந்த பிரிஞ்ச அந்த ஊற்று அறிவு ஞானம் யமனிலே பாதுகாக்கப்பட்டிருந்தது. அடுத்தது சில்சிலா அல் இல்மியா அல் மிஸ்ரியா, மிஸ்ர்ல சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் போன்ற சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்னும் பல சஹாபாக்களுடைய அறிவு அந்த சில்சிலா மிஸ்ர்ல இருந்தது. இந்த எல்லா சில்சிலாக்களையும் இமாம் ஷாஃபிஈ ஒன்று சேர்த்த பிறகுதான் தீர்ப்பு செய்ய, சட்டத்தை மதுஹப உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒட்டுமொத்த அந்த காலத்தில் இருந்த
அறிவு ஞானத்தை ஒன்று சேர்த்தார்கள். மஜ்மவுல் பஹ்ரைன் அல்ல, அவர்கள் மஜ்மவுல் பிஹார் என்ற பெயருக்கு பாத்திரமானவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. ஃபலா யுன்கிருஹு அஹதுன் மன் லதைஹி இல்மும் பித்தாரீஹ் தஷ்ரீஇல் இஸ்லாமி, தாரீஹு தஷ்ரீஇல் இஸ்லாமியுடைய அறிவு உள்ளவர்கள் இந்த அறிவு கண்ணோட்டத்தோடு பின்னணியோடு பார்க்குகின்ற போது அவர்கள் மஜ்மவுல் பிஹார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள்.